ஆயத்தமா இருக்கும். நம்மளுக்காக தேவ ஆலோசனை கொடுக்கும்படியாக மதுரையில அண்ணா நகர் சபையின் ஊழியக்காரர் அருமையான பிரதர் தாமஸ் அழைக்கிறேன். பிரதர் தாமஸ். கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிதாவாகிய தேவன் தாமே கடந்து போன காலம் முழுவதும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து இந்த 2025ஆம் ஆண்டில 4வது மாதமான ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தின் முதல் நாளிலே பிதாவாகிய தேவனை ஆவியோடு தொழுது கொள்ளும்படியாய் கடந்து வந்த இந்த நேரத்திலும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி அவருடைய ஒத்தாசையும் வழிநடத்துதலும் நாடி நாம் கடந்தோம். எங்களை நேசித்து வளர்த்துகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய சூட்டி நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றிகளை எடுக்கின்றோம். உமக்கு மகிமையாய் அநேருக்கு ஆசீர்வாதமாய் ஜீவிக்கும்படி கிருபையின் காலங்களை கூட்டி கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே, இந்த வாரத்தின் முதல் நாளிலும் உம்மை ஆவியோடு தொழுது கொள்ளும்படி கூடி வந்த இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளுக்காக எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி நாங்கள் காத்திருக்கிறோம். பிதாவே, கடைசி காலங்கள் கொடிய காலங்கள் என்று உம்முடைய தாசர்கள் மூலமாய் நீர் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறீர். ஆயினும் நீர் எங்களுக்கென்று உம்முடைய ஒரே பிரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறதையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறதையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, சாத்தான் எங்களை வஞ்சிக்கிறதற்கு நாங்கள் இடம் கொடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி, எங்கள் ஆத்மாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக இன்றைய நாளிலும் எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆராய்ந்து அறிந்த அன்பின் பிதாவே, உம்முடைய சித்தம் எங்களை குறித்து எப்படியா இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்து வழிநடத்தி உமக்கு மகிமையாய் அநேருக்கு ஆசீர்வாதமாய் ஜீவிக்கவும், எந்த விதத்திலும் நாங்கள் மற்றவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு உமக்கு மகிமையாய் ஜீவிக்க இந்த நேரத்தை தேவரீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. அடிமை முற்றிலும் ஆட்கொண்டு எங்கள் இருதயங்களின் சிந்தைகளையும் ஆராய்ந்து அறிந்த அன்பின் பிதாவே, எங்கள் இருதயத்தில் உள்ளதை நாங்கள் உணரும்படி நீர் இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். உங்களுடைய வார்த்தைகளின் மூலம் எங்களோடு பேசு. எல்லா துதி தோத்திரங்களையும் நமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவன்ல வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளிலும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரைக்குமாக அருமையான சகோதரர்கள் மிகவும் தெளிவாக நமக்கு வாசித்து கொடுத்தார்கள். அதுல அப்போஸ்தலனாகிய பவுலடியான் 2வது வசனத்துல, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் நான் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். சாத்தான் இயேசு இந்த உலகத்தில ஜீவிக்கும் போது தன்னை தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர் தன்னை மெய்ப்பிக்க, மற்றவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக அநேக காரியங்களை அவர் செய்த போதிலும் எந்த விதத்திலாவது அதை கெடுத்து விட வேண்டும் என்று அவன் முயற்சித்தான். ஆயினும் தேவனுடைய திட்டம் அவர்கள் தங்கள் இரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டாம் என்று இருந்தபடினாலும், ஒருவேளை அவர்கள் அறிந்திருப்பார்களே ஆனால் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்க முடியாது என்பதனாலே தேவன் அவருடைய காரியங்கள் ஜெயமாகுவதை போல தேவன் அனுமதித்து முடிவில இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே வளமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக அவருடைய வாழ்வில இது ரொம்ப ஹைலைட்டான ஒரு காரியமாக வைத்து சாத்தானை அவர் ஜெயித்தார். ஆயினும் அவர்கள் அந்த கல்லறையை காத்த
அந்த காவல்காரர்களுக்கு பணத்தை கொடுத்து, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி நம்பத்தக்கதாக அவருடைய சீசர்கள் அவருடைய சரீரத்தை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி பணத்தை கொடுத்து பொய் செய்தியை, துர்ச்செய்தியை அவர்கள் பரம்ப விட்டார்கள். சோ இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டதான ஒரு தப்பான ஒரு செய்தியானது யூதர்கள் மத்தியில இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பதாக 40 நாட்கள் அவர் இந்த உலகத்திலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்தப்படுத்தி 40வது நாளில பரமேறி 50வது நாளில பெந்தேகோஸ்தே என்னும் நாளில தேவனுடைய ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கூற்றின்படியாக ரொம்ப தெளிவாக நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல அங்கே சொல்லுகிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். சோ அந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி எந்த விதத்தில கெடுப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே நிறைய இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, சாத்தான் எவ்வளவோ முயற்சித்தான், அவனுடைய முயற்சி பொய்த்து போயினது. இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து அவர் ஜெயித்தார். இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து போதும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய காரியங்களில் எல்லாம் அவரை சோதித்து பாவத்தில் விளைவிக்கும்படியாய் அவன் முயற்சித்தான். இன்னும் எபிரேய ஆசிரியருடைய கூற்றின்படியாக நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கத்தக்கதாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டவராக சாத்தானை அவர் மேற்கொண்டார். அதைத்தான் யோவான் 16ஆம் அதிகாரம் 33 சொல்லுகின்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தே, பயப்படாதீங்க, திடமனதா இருங்கள் என்று சொல்லி அங்கே தேற்றுகின்றார். அவர் சொன்ன வண்ணமாகவே தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் ஜெயித்தவராக அவர் இருக்கின்றார். இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக தவறான ஒரு காரியங்கள், உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னா, இன்றைக்கு அவர் ராஜாவாக தேவனுடைய வலது பாசத்துல அவர் வீற்றிருந்து கொண்டிருக்கிறார். அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியாகவே அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். உதாரணமாக கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருவர் என்ற அர்த்தம். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்து என்னப்படுவதற்கு மேசியா என்று அர்த்தம் என்பதாக கூட நாம் கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அங்கே அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னார். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? அப்ப மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்பதாக நாம் அங்கே வேதத்துல நாம் பார்க்கின்றோம். எபிரேய வார்த்தையிலே கிறிஸ்டோஸ் என்கின்ற அந்த வார்த்தை, சில முக்கியமான வார்த்தைகள் எல்லாமே ஆங்கிலத்துல அப்படியாகவே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பேப்டிசம் என்கின்ற அந்த வார்த்தை பேப்டைசோ என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாகவே அது பேப்டிசம் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல கிறிஸ்து என்கின்ற அந்த வார்த்தை கிறிஸ்டோஸ் என்று எபிரேய பதத்துல நாம் அங்கே பார்க்கின்றோம். சோ கிறிஸ்டோஸ் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற வேளையில அனாயிண்டட், அது மாத்திரமல்ல, தி மேசியா, த அனாயிண்டட் ஒன் ஆஃப் த காட், ஆபிரகாம் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். அப்ப இயேசு இந்த உலகத்தில கிறிஸ்துவாக்கப்பட்டார். ராஜ்யமானது அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை அவர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னெல்லாம் பெற்றிருக்கிறார்? இந்த உலகத்திலே இயேசு
எப்படியாக இருந்தார்? இன்றைக்கு அதுலயும் நிறைய ஒரு குழப்படிகள் காணப்படுகின்றது. உண்மையாகவே நாம் கர்த்தருடைய வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில இயேசு இந்த உலகத்தில இருந்த போது எப்படிப்பட்டவராக இருந்தார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று அங்கே பார்க்கின்றோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை போல நாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரு தேவனுடைய குமாரன், அவர் தெய்வம், அவரை போலலாம் நம்ம இருக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மைமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப உண்மையாகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்த போது தன்னை அவர் வெறுமையாக்கினவராக, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்கின்றோமோ அதே போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக, அவருக்கும் இச்சைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் வைராக்கியமாய் இருந்து மேற்கொண்டு அவர் ஜெயித்தார். இல்ல அப்படின்னா நீங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க அல்லது இயேசு கிறிஸ்து என்னை நீங்க பின்பற்றுங்க என்கின்ற அந்த வார்த்தையை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஏன்னா அவர் ஒரு சேசித்த ஒரு வரம் பெற்றவராக, பாவங்கள் எல்லாம் அவரை கண்டு ஓடத்தக்கதாக அப்படி ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்திருப்பார். ஆனால் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற என்கின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருந்திருக்காது. அது மாத்திரமல்ல, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி செல்லும்படியான ஒரு பாக்கியத்தையும் பெற்றிருக்க முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகள்ல அப்படித்தான், ஏன் ஊழியர்களே அப்படி சொல்லக்கூடியதான காரியங்களை கேட்கும் போது வருத்தமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ மாதிரிலாம் நம்ம வாழ முடியாது, அவரை போலலாம் நம்ம ஜீவிக்க முடியாது. உண்மையாகவே பிதாவாகிய தேவனுடைய நோக்கமே அதுதான். தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவரை போல அநேக பிள்ளைகளை தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக அங்கே இருந்தது. அப்ப இயேசு இந்த உலகத்திலே இருந்த போது 100% அவர் மனிதனாக அவர் வாழ்ந்தார். தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை தாழ்த்தி ஒப்புவித்து மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த போது என்ன நடந்தது? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பிலிப்பியர்ல சொல்றார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. அப்ப அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், பேதுரு சொல்லுகின்றார் 2ஆம் அதிகாரம் 36ல முதலாக பெந்தேகொஸ்து நாளில் அவர் பண்ணின அந்த பிரசங்கத்தில, எந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்களோ அந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இன்றைக்கு ராஜ்யம் இனிமேதான் வரும், 1000 வருட சாட்சி 1000 வருட அரசாட்சி உண்டு என்று போதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜ்யம் இன்னும் ஸ்தாபிக்கல அப்படின்னா அவர் எப்படி ராஜாவாக இருக்க முடியும்? ஒரு ராஜா அப்படின்னா ராஜ்யம் இருக்கணும், ராஜ்யத்தின் குடிமக்கள் இருக்கணும். அப்ப பெந்தேகொஸ்தே நாளில தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இனிமேதான் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார், 1000 வருடம் அரசாள போகிறார் என்பதாக அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதைத்தான் யோவான் குறிப்பிடுகின்றார். ஆன்டி கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு கூட்டம், இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன் பொய்யன்.
அவன் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான் என்று 1 யோவான்ல நாம பார்க்கிறோம். அப்ப உண்மையாகவே ஆன்டி கிரைஸ்ட் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், அவர் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை மறுக்கிறவர்கள், அதை புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாருமே அந்தி கிறிஸ்துகள், ஆன்டி கிரைஸ்ட். இப்ப இன்றைக்கும் நம்மை அறியாமல் சில நேரங்களில கிறிஸ்துவுக்கு எதிரானவர்களாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் அங்கே பவுல் குறிப்பிடுகின்றார். அதாவது, நான் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்திருக்கிறபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப 3வது வசனத்துல சொல்ற, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல எப்படி வஞ்சித்தான் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். தேவன் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதை செய்யும்படியாக ரொம்ப அழகாக, அதாவது இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுகிறவர்கள், அவர் மோசமானவர், இன்றைக்கு உதாரணமாக யூதர்கள் சொல்வதை போல அல்லது இஸ்லாமிய கூட்டத்தார் சொல்வதை போல அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு மனிதன், அவர் தெய்வம் அல்ல என்று சொல்லுவது கிடையாது. உதாரணமா சர்ப்பம் கூட தேவனை குறித்து நேரடியாக எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்கவே இல்லை. நல்லா நீங்க பாத்தீங்க. அப்ப ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா, நீ யாரு, தேவனுக்கு விரோதமா நீ பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுகொள்வார்கள். அவனுக்கும் தெரியும் தேவனுடைய கட்டளை என்ன என்பதை. ஆனா அங்க கேட்கும்போது ஒன்றுமே அறியாததை போல அவன் அங்கே கேட்கின்றான். அதாவது அங்க சொல்றான், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது கேட்கிற கேள்வியை பாருங்க. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இப்ப வேற எதுவுமே அவன் சொல்லல. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவன் சொல்லியிருக்கிறார், கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். இவன் சொல்றான், நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளில நீங்க சாக மாட்டீங்கன்னா அப்ப என்ன நடக்கும்? உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அவர் உங்களை ஏமாத்திட்டாரு, அவர் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டாரு, நீங்க அவரை போல மாறிடுவீங்க அப்படின்ற கெட்ட எண்ணம் அவருக்கு அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்க சாக மாட்டீங்க, ஆனா நீங்க அதை புசிக்கும் நாளில உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இது அவசியம் இல்ல என்று தேவன் யோசித்தார். அதனால அது குறித்து சொல்லல. எல்லா காரியங்களையும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும்ன்றது இல்லை. தேவன் சொன்னாருன்னா செய்யணும், வேண்டாம்னாருன்னா வேண்டாம் தான். நீங்க எனக்கு ஏன் சொல்லல, எதுக்குன்னு நீங்க ஏன் சொல்லல, அப்படி தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது எதிர்த்து பேசுவதை போல ஆகும். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி. சோ உண்மையாகவே இது அவரிடத்தில் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி அல்ல. ஆனா சாத்தான் சொல்றான், அவருக்கு தெரியும் நீங்க அதை புசிக்கும் நாளில சாக மாட்டீங்க, ஆனா உங்க கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இந்த இடத்துல
தேவனை குறித்து ஏதாவது தப்பா பேசியிருக்கானா? இல்லவே இல்லை. வேதத்திலையும் கூட நிறைய விஷயங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரொம்ப தெளிவா அங்கே மன்னிக்கலாம், அந்த வசனம் டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ரைட், 29, உபாகமம் 29, 29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்னென்றைக்கும் உரியவைகள். எல்லா விஷயத்தையும் தேவன் நமக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா பிரசங்கி 3:11 வேதம் சொல்லுகின்றது, அதாவது அந்தந்த காரியங்களை அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி காலம் முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஏன், எதுக்கு என்ற ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லை. செய் அப்படின்னாருன்னா ரைட், டன். வேண்டாம் அப்படின்னாருன்னா ஓகே, டன். இதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். இப்போ ஒரு வேலை இதுவே சில நேரங்கள்ல சாத்தான் நம்மை தமது தந்தத்தினாலே வஞ்சிப்பதற்கு ஏதுவாக அங்கே காணப்படும். இப்போ ஒரு வேலை நம்மளா இருந்திருந்தா எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா கண்டிப்பா ஏவாள் அதை சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆமா, தேவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாக மாட்டீங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்க என்ன போல மாறிடுவீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் நீங்க இதை சாப்பிட வேண்டாம், இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா அதுக்கு அவசியமே இல்லை. அவர் நம்முடைய தேவன். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும்படியாகத்தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். அப்ப இன்றைக்கும் தேவன் எதை நமக்கு வெளிப்படுத்தவில்லையோ அந்த காரியங்களை குறித்து இன்னைக்கு பயங்கரமான ஆராய்ச்சி. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்ன நோக்கத்திற்காக சொல்லியிருக்கிறாரோ அதை மாத்திரம் பார்த்து அதுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு உண்மையா சொல்ல போனா வேதம் எங்கே பேசுகிறதோ அங்கே பேசவும், வேதம் எங்கே அமைதியா இருக்கிறதோ அங்க அமைதியா இருக்கவும் ஆரம்ப நாட்கள்ல ஒரு கிறிஸ்துவின் சபை மக்களுடைய ஒரு மந்திரமாக காணப்பட்டது. ஆனா இன்னைக்கு ஆராய்ச்சி அப்படின்ற பேர்ல ரொம்ப பயங்கரமா, உதாரணமாக எனக்கு பிறன் யார் என்று இயேசுவிடத்துல கேட்டான். உன்னிடத்துல அன்பு கூறுவதை போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக என்று இயேசு ஒரு வேதபாரகன்ட்ட பரிசேயன்ட்ட பேசும்போது அவன் கேட்கிறான், எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கிறான். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். நல்ல சமாரியன் ஓமையில அவர் சொல்லுகின்றார். ஒருத்தன் எருசலேமில் இருந்து எரியோவுக்கு, அது எரியோவுல இருந்து எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறான். போற வழியில அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லி, ஒரு யூதன் குற்றியரும் கொலையருமாக கல்லராலே அடிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப அங்கே யூதர்கள் போறாங்க. யார் போறா? ஒரு ஆசாரியன் போறாரு. வேதத்தை அறிந்த மக்கள், நாங்கதான் சரியான முறையில நடக்கிறோம் அப்படின்ற ஒரு மக்கள் போறாங்க. அடுத்து சமாரியனும் போறான். இந்த சமாரியனை குறித்து அவன் நாய், அவன் தீண்டத்தகாதவன் என்று சொல்லக்கூடியதான இடத்துல அவன் இருக்கக்கூடியவன். இவன் பாக்குறான், அவனுக்கு அவங்க யாரு என்ன ஏது அதெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை. இப்போதைக்கு அவனுக்கு உதவி தேவை. என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும், அது மட்டும்தான் அவன் மைண்ட்ல இருந்துச்சு. ஐயோ இவங்களுக்கு செஞ்சு அதை ஏத்துக்குவாங்களா வைப்பாங்களா அப்படின்ற மனநிலையெல்லாம் அவனுக்கு இல்லை. இப்போதைக்கு அவருடைய உயிர் காப்பாற்றப்படணும். எடுத்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்றான். தன்னுடைய கழுதையில ஏற்றி கொண்டு போய் சாலையில ஒப்புக்கு எடுத்து, நான் இந்த மாதிரி அவசரமா ஒரு வேலையா போறேன். அந்த நாள் முள்ள அவன் தங்கியிருக்கான். அடுத்த நாள் அவன் கிளம்பும் போது பணத்தையும் கொடுத்து, இதுக்கு மேல செலவாச்சுன்னா நான் திரும்பி வரும்போது தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். இப்ப இன்னைக்கு இதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 2 காசு அப்படின்றது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, அது இயேசு அப்படி இப்படின்னு சொல்லி
அதுக்கு ஒரு விளக்கம். ஆச்சரியமா இருக்கு. அப்படி ஒண்ணு இயேசு கிறிஸ்து அங்கு விளக்கம் கொடுக்கவில்லையே. அவர் என்ன நோக்கத்திற்காக இது கொடுத்திருக்கிறார்? அதே போல இன்றைக்கு புதிதாய் ஒன்று நான் கேள்விப்பட்டேன். ஆராய்ச்சி என்கின்ற பேரில எப்படி எல்லாம் மக்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் அப்படின்றத உதாரணமா சொல்றதுக்கு நான் சொல்லிட்டு வரேன். இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது அதுல இலைகள் நிறைந்து காணப்படுகிறது. அத்தி மரத்தினுடைய தன்மை என்ன? கனி கொடுக்கிற காலங்கள்ல இலைகள் நிறைந்து காணப்படும். கனி கொடாத காலங்கள்ல இலைகள் இருக்காது. இப்ப இலைகள் மிகுந்து காணப்படுகின்றபடியினாலும் ஆக்சுவலா அது அத்திப்பழ காலம் இல்ல, ஆனா இலைகள் நிறைந்து காணப்படுகிறதுனால அதிலே கனி இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடினார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இது சீசன் இல்ல, இது அன்சீசன். ஆனா இலைகள் நிறைந்து காணப்படுகிறதே. அந்த அத்தி மரத்துல கனி கொடுக்கிற காலங்கள்ல மட்டும்தான் இலைகள் நிறைந்து காணப்படும். சோ அதுக்காக அவர் அதை தேடினார். இல்ல, அப்ப தோற்றம் கனி கொடுப்பதை போன்ற தோற்றம், உண்மையாகவே கனி இல்ல, மாய்மாலமான தோற்றம். அந்த மாய்மாலத்தை கண்டிக்கும்படியாக இயேசு அந்த மரத்தை சபித்தார். அது பட்டு போயிற்று. திரும்ப ஈவினிங் வரும்போது அதை பாக்குறாங்க, ஐயோ நீங்க சபித்த மரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து அந்த மரத்துல செய்த சிலுவையில தான் அவர் அறையப்பட்டார் என்று இன்றைக்கு ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காகத்தான் அந்த மரத்தை அவர் சபிச்சாரு. அவர் சிலுவையில் அறையணும்ல. உண்மையாகவே வேதம் சொல்லுகின்றது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். தேவன் ஆதியில நியாயப்பிரமாணங்களை இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் போது அங்கே அவர் கொடுத்த கட்டளை என்ன? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவன் வாசிக்கும் போது 2வது வசனத்துல, நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். என்ன சொல்லியிருக்கிறனோ அத அப்படியே நீங்க செஞ்சா போதும். ஆராய்ச்சியெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். எழுதப்பட்டதுக்கு மிஞ்சிலாம் நீ என்ன வேண்டாம். உன்னை கூட்டாத, உன்னை குறைக்காத. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் நமக்கு அதுதான் கட்டளை, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் நமக்கு அதுதான் கட்டளை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, எதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும். இப்ப இன்றைக்கு சாத்தான் எப்படி ஒரு ட்ரெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே கிறிஸ்துவின் சபை மக்கள், தேவனுடைய வேதத்தை நன்கு அறிந்த மக்கள் சொல்லக்கூடியதான ஒரு காரியம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் தேவன் என்று அழைக்கப்படுகிறார்கள். மூவருமே தனித்தனி நபர்கள். செயலில, பேச்சில, சிந்தனையில அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய புரிந்து கொள்ளுதல். ஆனா இப்ப சமீப காலமா ஆராய்ச்சியில உலக பிரசங்கியார் என்று அழைக்கப்படக்கூடியதான சில மக்கள் ஒருவர் தான் மூவராக செயல்படுகிறார் என்று ரொம்ப பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப சமீப காலமாக ஒரே தேவன், அவரை மாத்திரமே நாம் துதிக்க வேண்டும், அவரை மாத்திரமே நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு காரியங்கள் உண்மையாகவே. ஆனால் வேதத்தை குறித்து நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல இன்னைக்கு புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாடு நமக்கு சிறந்தது ஒரு ஆதாரமாய் காணப்படுகின்றது. அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏசாயா தீர்க்க தரிசனம், தானியேல் தீர்க்க தரிசனம் எல்லாமே இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்கே மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும்
உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படியாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்றாரு பாருங்க, பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை தானியேல் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அப்படி அவர் சொல்லுகின்ற வேளையில 7ஆம் அதிகாரம் 14 மேசியாவை குறித்துதான் அங்கே பேசப்படுகின்றது. அப்ப அங்க சொல்ற, அதாவது ராத்திர தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி, அந்த அவரையே சேவிக்கும்படி அப்படின்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சர்வ் ஹிம் அப்படின்னு இருக்குது. அத நீங்க மூல பாஷையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா டு சர்வ் ஆர் வொர்ஷிப் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். தானியேல் தீர்க்கன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு காரியம். இன்னும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்போது என்ன சொல்லப்பட்டதாம்? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது பிதாவாகிய தேவன் சொல்கிறார், தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். Let all the angels of God worship him. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது. அப்ப இயேசு கிறிஸ்து தேவன் என்று அழைக்கப்படுகிறாரா? படுகிறார். தேவன் என்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்துல காட் என்று சொல்லப்படுகிறது. லார்ட் என்றால் ஆண்டவர். இன்றைக்கு அதுலயும் சில குழப்பங்கள், அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு, மூல பாஷையில இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேத வாக்கியம் ரொம்ப தெளிவாக அங்கே குறிப்பிடுகின்றது. அப்ப உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், சகல ஜனங்களும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் கொடுக்கப்பட்டது. இயேசு இந்த உலகத்திலே மரித்து உயிர் தெழுந்த போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்காத கர்த்தத்துவம், நித்தியமான ராஜ மகிமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல போனா, வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அங்க அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். உடனே சொல்லுவாங்க, இது இயேசு கிறிஸ்து வருகைக்கு அப்புறம் இல்ல. இயேசு கிறிஸ்து வருகைக்கு அப்புறம் வானம் பூமி எங்க? பூமி எங்க? எல்லாமே அழிந்து போகுமே, எல்லாம் படமடவென்று அகன்று போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அப்ப அதைத்தான் குறிப்பிடுகிறார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். இப்ப இந்த வசனத்தை குறித்து சொல்லுகின்ற நேரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இயேசு கிறிஸ்து
நேரடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவரை நம்ம தொழுது கொள்ளணும். இயேசு இந்த உலகத்துல இருந்த போது அவரை அநேகர் விழுந்து பணிந்து கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள். என்ன ஏன் தொழுது கொள்றீங்க, தேவனை மாத்திரம் தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் சொல்லல. ஏன்னா அவர் அதற்குரிய தகுதி உடையவர், அதற்கு அவர் பாத்திரர். அப்ப சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறவரை அவர்கள் தொழுது கொண்டார்கள். அப்ப உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ஆராதனைக்கு உரியவரா? இன்றைக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா அங்கே ஒரு காரியமானது அங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகையில சகல துணைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். இப்ப தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, யாரு? பிதாவாகிய தேவன். ஆகிலும் சகலமும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஆமா, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா அங்கே சொல்லுகின்றார், ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டி இருப்பார். இது அவருடைய பெருந்தன்மையை காண்பிக்கிறது. எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தல. குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு அவர் கீழ்ப்பட்டி இருக்கிறார். அப்ப அதுக்காக அவரை துதித்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்றதுல அங்கே அர்த்தமே இல்லை. இன்னும் சொல்ல போனா யோவான் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப தேவன் என்கின்ற பதம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். இன்றைக்கு இயேசு என்ற இடத்துல அந்த வார்த்தையை எடுத்துட்டு தேவன் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா சரியாயிடுமா? யாருக்காக? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இன்னும் நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இயேசுவை என்னவென்று சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமை பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து தேவன் என்று அழைக்கப்படுகின்றாரா? நிறைய இடங்கள்ல அழைக்கப்படுகின்றார். இன்னும் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். இன்னும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அங்கே சொல்கிறார், நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்ப பிதாவாகிய தேவன் எப்படி கனப்படுத்தப்பட்டாரோ அதே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கனப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதைத்தான் யோவான் 5ஆம் அதிகாரத்துல நாம் அங்கே பார்க்கின்றோம். என்ன சொல்றாரு? அதாவது 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவும் அதையே அன்றி வேற ஒன்றையும் அவர் செய்யல. அவர் என்ன செய்யறாரோ அதைத்தான் அவர் செய்யறார். ஆயினும் பிதா என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அது மட்டுமல்ல, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு. அப்ப பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்?
எனக்கு வேற எதுவும் வித்தியாசமா அங்கே தோணல. கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் நாம் அங்கே பார்க்கும்போது பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான். அப்ப கனம் பண்ணுதல் அப்படின்னா என்ன? இன்றைக்கு பிதாவாகிய தேவனை எப்படி எல்லாம் கனப்படுத்துகிறோமோ, எப்படி எல்லாம் மகிமை ஏறெடுக்கிறோமோ, அதே போல அவரும் மகிமைக்கு பாத்திரர் என்பதைத்தான் இந்த இடத்துல நாம தெளிவாக நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே இன்னும் அநேக வசனங்கள் இருந்த போதிலும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு இது போதுமானது என்று அடிமை விசுவாசிக்கின்றேன். அப்ப இந்த இடத்துல பவுல் எதை குறித்து அவர் அங்க பயப்படுகின்றார்? கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று. அப்ப சாத்தான் இன்றைக்கும் தன்னுடைய தந்திரத்தினால இன்றைக்கு யெகோவா சாட்சி அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா யெகோவா ஒருவரே தேவன், வேற யாரையும் நம்ம கும்பிடக்கூடாது, ஒரே தேவன் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நாமும் பிதா ஒருவர் மாத்திரமே மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் நம்ம பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை நம்ம துதித்து பாடக்கூடாது, இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தை மகிமை செலுத்தக்கூடாது அப்படின்னா அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? உண்மையாகவே இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது என்பதற்காக நான் பயப்படுகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுலை போலவே. என்னன்னா ரோமர் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஆசியாவில் உள்ள கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்து கட்டின சபை, கிறிஸ்து தலையா இருக்கிறார், அவருடைய பெயரை கொண்டு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு இடத்துலதான் கிறிஸ்துவின் சபையார்னு சொல்லி இருக்குது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர்ல பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய சபைக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கிறிஸ்துவின் சபை என்று அழைக்கக்கூடாது, ஏதோ வெள்ளக்காரங்க அப்படியே சொல்லிட்டாங்க, இது தேவனுடைய சபை என்றுதான் அழைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வராமல் இருந்தால் சந்தோஷம். சொல்ல முடியாது. நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கவில்லையோ அதையெல்லாம் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிற நாட்களில வருகின்ற நாட்களிலே சாத்தான் அப்படி ஒரு சூழ்நிலையும் கூட கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த போது யூதர்கள் இதே தவறத்தான் பண்ணாங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல என்ன நடந்துச்சு? இதே பிரச்சனை தான். அவரை தன்னை தேவனுக்கு சமமா சொல்றாரு அப்படின்னு சொல்லிதான் அவர் மேல பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி கலிலேயாவில நாசரேத்தூர்ல பிறந்தவன், நாசரேத்தூர்ல வளர்ந்தவன் எப்படி தேவனாக இருக்க முடியும்? எப்படி ஒரு பாவங்களை மன்னிக்க முடியும்? அப்ப இயேசு இந்த உலகத்துல இருந்த போதே தனக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்றதுக்காகவும் எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை குறித்து சொல்லுகின்றார். அப்ப மனுஷகுமாரனுக்கும் பாவங்களை செய்ய மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை இன்றைக்கு ஒரு வேளை அவரை கனப்படுத்தக்கூடாது, அவரை துதிக்க கூடாது என்று சொல்லுவோமானால் இன்றைக்கு அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? சிந்திப்போம், செயல்படுவோம். நேரம் அதிகமாய் கொண்டிருப்பதினால அடிமை இதோடு கூட நான் முடிக்கின்றேன். தேவனுடைய வார்த்தையானது நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனை கனம் பண்ணுவதை போல நாமும் அவரை கனம் பண்ண வேண்டும். சிந்திப்போம், செயல்படுவோம். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுது. ஏன்னா சாத்தான் ரொம்ப கெட்டிக்காரன். அவனுடைய தந்திரத்தினாலே நம்முடைய மனதையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படாதபடிக்கு அவனுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டவர்களாய் ஞானமாய் நடக்க நாம் செயல்படுவோம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உண்மையாகவே இது முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தைகளிலே ஆராய்ந்த ஒரு காரியம், நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம். வருகின்ற நாட்களிலும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து நடைபெறாதபடிக்கு தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து அடிமைக்கு இந்த பாக்கியத்தை தந்த மலேசியாவிலே கூடி வரக்கூடியதான கிறிஸ்துவின் சபையாரை நான் வாழ்த்துகின்றேன். தேவன் அவர்களை என்னட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.
நல்ல ஒரு தேவ ஆலோசனையை கேட்டோம் இயேசு கிறிஸ்துவ பத்தி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning there was a word, the word was with God and the word was God. Was Godனா பாஸ்ட் டைம் சொல்லுது, பாஸ்ட் நடந்து முடிஞ்சது, பாஸ்ட் டைம் வாஸ்னா. அப்ப அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த அந்த வேர்ஸ்ல வந்துட்டு தேவன் இடத்துல இருந்தது மட்டும் சொல்லியிருந்தா நம்ம வேற மாதிரி யோசிக்கலாம். தேவனாய் இருந்ததுன்னு தான் சொல்லிச்சு. அப்ப அதே கீழே நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த வார்த்தை என்ன ஆகுச்சா, மாம்சமா ஆயிடுச்சு. மாம்சமா எங்க வந்தது, பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த வரைக்கும் ஏன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாருன்னா, தேவனோட தீர்மானத்தை, அநாதி தீர்மானத்தை நிறைவேற்ற வந்தார். அதான் அவரோட திட்டம். அப்ப அவர் பூமிக்கு வந்திருக்கும் போது அவர் மனிதனா வந்தார். அவர் தாழ்மையா என்னத்தான் அவருக்கு ஈக்குவலா தேவன் அந்த ஸ்தானம் இருந்தாலும் அவரு ஏழ்மையாக்கி அவரு அடிமை திரவத்துல மனிதனாக வந்தார். அப்ப மனிதனா இருந்த இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவரு டிசைபிள் கூட அவர் என்ன சொன்னாங்க, தோ தேவ ஆட்டுக்குட்டின்னாங்க. யாரு, ஜான் சொன்னாரு, நீ மெசையான்னு சொன்னாங்க. ஆனா தேவன் அப்படின்னு சொல்ல யாரும் அவர் அந்த டைம்ல. ஆனா அவர் மனிதனா இருக்க முடியல 33 வருஷமா. ஆனா அவர் இறந்து 3ஆம் நாள்ல நீங்க பார்க்கலாம், 3ஆம் நாள்ல என்ன நடக்குதுன்னா, கல்லறையில வந்துட்டு அவர் உயிர் தெரிகிறாரு. அப்ப மேரி இவங்க எல்லாம் போறாங்க, போய் பார்க்க போறாங்க அவர் கல்லறைக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க இல்ல, தேவ தூதர் சொல்றாரு அவர் அங்க இல்ல, போயிட்டாரு, போய் சொல்லுங்க, அவர் சிசிட்டு போய் சொல்லுங்க. அப்ப அவன் வந்துட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவங்க கண்ணுல படுறாரு. அங்க பாத்தீங்கன்னா யோவான் மெத்தியூ 28வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். மெத்தியூ 28:9வது வசனம். Suddenly Jesus met them, greetings. He said, they come to him, claps his feet and worship him. அதுக்கு முன்னுக்கு இயேசு கிறிஸ்து பூமியா வாழும்போது, மனிதனை வாழும்போது வேர்ஷிப்னு அங்க வார்த்தை வரல. ஆனா இப்ப அவரு திருப்பி உயிர் தெளிவு வந்தோடனே என்ன, எங்க காலில் விழுந்து வேர்ஷிப் பண்றாங்களாம் அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவர் டிசைபிள் போய் பாக்குறாரு. 12 டிசைபிள் பார்க்கும் போல அவங்களும் என்ன செய்யறாங்க, மலை மேல அவங்க இருக்கும் போல மெத்தியூ 28:17 மெத்தியூ 28வது அதிகாரம் 17வது வசனம். When they saw him, they worshipped him, but some doubt போட்டிருக்கு. இங்கேயும் யாரு வர்ஷிப் பண்ணாங்களா, அவர் அப்போஸ்தலர் அவரை வர்ஷிப் பண்ணாங்க. அப்படித்தான் வசனம் போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தாமஸ் அந்த நேரத்துல தாமஸ்ல அப்போஸ்தலர் அங்க இல்ல, அந்த இடத்துல இல்ல. அவர் திருப்பி அவர் வந்துட்டாருன்னு பயப்படுறாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து பயப்படாத, கிட்ட வான்னு அவர் போய் இயேசு கிறிஸ்து தொட்டுறாரு. தொட்டுருன்னு அங்க அப்போஸ்தலர் தாமஸ் என்ன சொல்றாரு, ஜான் 20:28 ஜான் 20:28 என்ன சொல்றாரு தாமஸ், அப்போஸ்தலர் தாமஸ் said to him, my Lord and my God. இப்ப அவர் வாயாலே அறிக்கை சொல்றாரு, my Lord and my God. அப்ப இயேசுவும் பிதாவும் ஒண்ணு. இயேசுவே சொல்லிட்டாரு, நானும் பிதாவும் ஒண்ணுன்னு. ஸோ நம்ம இங்கிலீஷ்ல வந்து கிறிஸ்டியானிட்டி இஸ் ட்ரினிட்டின்னு, ட்ரினிட்டினா தமிழ்ல எப்படி சொல்றது தெரியல, மூணு சேர்ந்து தான் ஒண்ணு அப்படின்னு, அப்படிதான் நாங்க கத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல், ஹி இஸ் ஈக்குவல் டு காட். அதை நம்ம மனத்தில் வைத்துக் கொள்வோம். நல்லது ஒரு தேவ ஆலோசனை கொடுத்த தாமஸ் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த வேளையில்